பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். காரணம், இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ரொம்ப நாளாவே நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே வராங்க, குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இதற்கெல்லாம் வெப்பன் சப்ளையர் யார்? அதாவது வாய் மட்டும் தான் இவங்களோடது, அதற்கு ஸ்கிரிப்ட் வேற எங்கேயோ வருது என்று சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, சமீபத்தில் பாஜக அபிஷியலா அதிகாரப்பூர்வமாக அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் சரி, பாராளுமன்றத்தில் பாஜகவுடைய உறுப்பினர்கள், அதை தவிர பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பிரஸ் மீட் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் ஃபாரின் ஏஜென்சிஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெட்ட வெளிச்சமாக அம்பலப்படுத்தியிருக்காங்க. முகத்திரையை கீழ்ச்செறிஞ்சிருக்காங்க. வரலாற்று சிறப்புமிக்க தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இன்று வரை டீப் ஸ்டேட், அமெரிக்கன் டீப் ஸ்டேட் என்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்தியாவில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அண்ட்ரஸ் கிரியேட் பண்ணி மக்களை தூண்டிவிட்டு இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வைத்து இங்கு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி விட வேண்டும். ஒரு கேஆட்டிக் சிச்சுவேஷன், அதாவது பங்களாதேஷ் என்ன நடந்துச்சோ அது மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு பதட்ட நிலை உருவாகி இங்கு ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும், தூக்கி எறிய வேண்டும், இங்கு அமெரிக்காவுக்கு கைப்பாவையாக ஒரு ஆட்சியாளரை ஆட்சியில அமர்த்த வேண்டும் என்று வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களோட சொல்லிட்டே இருக்கேன். அதனுடைய நீட்சியாக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப நாளாவே நரேந்திர மோடி அரசாங்கத்தை பல்வேறு விதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கியிருக்காரு. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரோஸுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ஃபண்ட் பண்ற OCCRP, அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். அப்படி என்ன குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, பெகாசஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மோடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய போனை ஒட்டி கேட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இருந்து அதானி, காஸ்ட் சென்சஸ், டெமோக்ரஸி இன் டேஞ்சர், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், ரிலீஜியஸ் ஃப்ரீடம், பிரஸ் ஃப்ரீடம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து. ஆனா இன்று வரை நம்ம யாருக்கும் எழாத ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி இவ்வளவு நாட்களாக இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கத்தை குற்றவாளி கொண்டு நிறுத்துற எல்லா இஷ்யூஸுமே அதனுடைய ஆரிஜின் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும். ஆனா போக போதான் தெரியுது, இது பொத்தாமதோ ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸ்பெசிபிக்கா யாரு என்று வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சது. இந்த பர்டிகுலர் OCCRP நெட்வொர்க் சம்பந்தமே இல்லாத இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளோட அவங்களுக்கு என்ன லிங்க் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த OCCRP அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் என்பது 2007ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. அவங்க என்ன கிளைம் பண்றாங்கன்னா, எங்க கிட்ட ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் பண்றதுக்காக எக்ஸ்பர்ட்டான ஜர்னலிஸ்ட் இருக்காங்க, அதுவும் 6 கான்டினென்ட்ஸ்லயுமே இருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இந்த நெட்வொர்க் இதற்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் எதிர்க்கட்சிகளுடைய போனை மோடி ஒட்டு கேட்டாரு பெகாசஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா? இந்த கட்டுக்கதையெல்லாம் எழுதுனது இந்த OCCRP நெட்வொர்க் தான். அது மட்டும் இல்லாம உலகளாவிய அளவில் பண்டோரா பேப்பர்ஸ், சூயிஸ் சீக்ரெட்ஸ், நார்கோ ஃபைல்ஸ், லாண்ட்ரோமேட் சீரீஸ் என்று பல சோ கால்டு ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷனை அவங்க வெளியில கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் கிளைம் பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு எங்கேருந்து ஃபண்ட் வருதுன்னு பார்த்தோம்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் இவர்களுடைய விசுவாசம் யாருக்கு, இவர்களை இயக்குவது யாருன்ட்டு. US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை இவர்களுக்கு 50% மேல ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஜார்ஜ் சாரோஸுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் கிட்டே இருந்தும் இவங்க நிறைய ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க என்பது தெள்ள தெளிவாக அம்பலமாகிறது. இவங்களை பத்தி இன்னும் விரிவாக நம்ம சொல்ல தேவையில்லை. சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆன்லைன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த OCCRP ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வருதுங்கிற ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதில் தெள்ள தெளிவாக என்ன அம்பலமாகுதுன்னா, US தான் இவர்களை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய தயவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவுடைய ஃபண்ட்ஸில் தான் இவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவர்கள் அம்பலப்படுத்தியிருக்காங்க. OCCRPக்கு இப்போ இல்லை, ஆரம்பித்த காலம் முதல் அதற்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கிறது US பியூரோ ஆஃப் இன்டர்நேஷனல் நார்கோட்டிக்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபேர்ஸ் தான் என்பதை மீடியா பார்ட் அவர்களுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்காங்க. OCCRP நிறுவனர் ட்ரூ சல்லிவன் உட்பட யாரெல்லாம் அங்கு முக்கிய பங்குதாரர்களாக இருக்க வேண்டும், கீ ப்ராமினன்ட் மெம்பர்ஸாக இருக்க வேண்டும் என்பதை ஓட்டு போட்டு வீட்டோ பவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரும் அதிகாரத்தை தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறது இப்போது வரை அமெரிக்கா தான். OCCRP வெப்சைட்லேயே அவங்க US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருந்தும், US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கிட்டே இருந்தும், US எய்டு கிட்டே இருந்தும் நிதி பெறுவதாக பகிரங்கமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த நிதியெல்லாம் பெற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் அது சரியில்லை, இந்த நாட்டில் இந்த ஊழல் நடந்து போச்சு, இதையெல்லாம் அந்த நாட்டு நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோங்கிற பேர்ல இவங்க இஷ்டத்துக்கு கதை நடந்து விடுவாங்க. அந்தந்த நாட்டு நீதிமன்றம் எப்படியாச்சும் ஏத்துக்கணும்னு வலியுறுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா?
இந்தியாவில் அதானி கேஸை முதல்ல ரிப்போர்ட் ஆக கொடுத்தது இந்த OCCRP நெட்வொர்க் தான். இந்த OCCRP-னுடைய ரிப்போர்ட் எல்லாம் ஆதாரமா எடுக்க முடியாது என்று இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் அப்படியே புறந்தள்ளிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் வேணா இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீதிமன்றங்களுக்கு OCCRP யாரு, அவருடைய ஒட்டுமொத்த ஜாதகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த சோ கால்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனான OCCRP உலகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை இல்லையோ அங்கே போய் பிரச்சனையை பண்ணி இவங்க அந்த இடத்துல கலகத்தை மூட்டுவதற்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய பார்வை எப்பவுமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி இருக்கவே இருக்காது. அமெரிக்காவில் என்ன நடந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. தட்ஸ் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். ஆனால் உலகத்தில் மற்ற நாடுகள், உதாரணத்துக்கு ரஷ்யா, வெனிசுவேலா, மால்டா, சைப்ரஸ் போன்ற நாடுகளில் இவங்க நிறைய ஆபரேஷன்ஸ் நடத்திருக்காங்க, ஹிட் ஜாப்ஸ் பண்ணியிருக்காங்க. வெனிசுவேலா நாட்டில் ஒரு மிஷன் அன்கவரிங் அண்ட் காம்பேட்டிங் வெனிசுவேலன் கரப்ஷன் அப்படிங்கிற மிஷனுக்காக US உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அதாவது வெளியுறவுத்துறை OCCRP-க்கு $1,73,000 கொடுக்குறாங்க. ஆஸ் யூஷுவல் US உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்க்கு என்ன வேலை? மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி கலைக்கலாம், அங்க அமெரிக்காவுக்கு பப்பெட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எப்படி கொண்டு வரலாம் என்பதுதானே. அதே மாதிரி தான் வெனிசுவேலாலையும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இவங்க டைரக்டா அங்க களம் இறங்காம இது மாதிரி நிறைய கைக்கூலிகளை இறக்கி விடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த OCCRP. ஆட்சி மாற்றத்திற்காக அமெரிக்காவுக்கு பல கருவிகள் இருக்கு, அப்படி ஒரு கருவி தான் இந்த OCCRP. அதை தாண்டி இவங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி பல நிறுவனங்கள், உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சாரோஸனுடைய அமைப்பு, பிளஸ் டீப் ஸ்டேட்னுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பல நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ராக்கெட் ஃபில்லர் ஃபவுண்டேஷன், இது போன்ற அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள்டேந்து OCCRP-க்கு டொனேஷன் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஜார்ஜ் சாரோஸனுடைய ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் OCCRP நெட்வொர்க்குக்கு கிட்டத்தட்ட $8 லட்சம் கொடுக்குறாங்க. இந்திய மதிப்பில் சுமார் 6.61 கோடி ரூபாய் டொனேஷனை கொடுத்துட்டு எதற்காக கொடுத்தோம்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய கிராஸ் பார்டர் ரிப்போர்ட்டிங்கை இன்னுமே வலுப்பெற செய்வதற்காகவும் இந்த ரிப்போர்ட்டினுடைய ரீச் இன்னும் பல மடங்கு அதிகரிப்பதற்காகவும் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும். சரியா, ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் OCCRP நெட்வொர்க்குக்கு இது போன்று 6 கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகுதான் முதல்ல அதானி நெட்வொர்க்கை டார்கெட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க OCCRP நெட்வொர்க். ஸோ கனெக்ட் ஆயிருச்சா? இந்தியாவை எப்படியாவது அழித்து ஒழிக்கணும், இங்க ஒரு அண்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணணும்னு கங்கண கட்டிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜார்ஜ் சாரோஸுடைய அமைப்பு கிட்டே இருந்து OCCRP நெட்வொர்க்கு காசு வருது. அவங்க ரொம்ப பிளான்டா அதானி மேல ஆர்கனைஸ்டு கிரைம், ஆர்கனைஸ்டு கரப்ஷன் என்ற ஒரு குற்றம் சாட்டி பெரிய அறிக்கையெல்லாம் விடுறாங்க. அதை தூக்கிட்டு வந்து இங்க ராகுல் காந்தி போன்றவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, USAID கிட்ட இருந்தும் OCCRP-க்கு ஃபண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த USAID தான் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை வீழ்த்தி விட்டு அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக, செயற்கையான ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக US-னுடைய கருவியாக செயல்பட்டது என்று பலராலும் நம்பப்படுது. அவங்க தான் இந்த OCCRP-க்கும் ஃபண்ட் பண்ணி இந்தியாவுக்கு எதிரான ஹிட் ஜாபுக்கும் தூண்டி விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இந்தியாவில் சர்வ வல்லமை பொருந்திய நரேந்திர மோடி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும், எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று அவங்க பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க. அவங்க என்பது ஒரு நிறுவனமோ ஒரு தனி நபரோ கிடையாது, இது ஒரு ஆர்கனைஸ்டு மாஃபியா மாதிரி, ஒரு ஹிட் ஜாப் மாதிரி. சர்வதேச அளவில் இந்தியா மேல தாக்குதலை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. காரணம், நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வரை அவர்களுடைய அஜெண்டா இங்கு எடுபடவில்லை. இங்க தேச விரோத சக்திகள் மேல நரேந்திர மோடி அரசாங்கம் நிகழ்த்தக்கூடிய கிராக் டவுனை தேச விரோதிகளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்தியாவில் இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பண்ண முடியல. காரணம் என்னன்னா, நட்வர் சிங் அவர்கள் இந்தியாவுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், அவருடைய புத்தகத்தில் குறிப்பிடுறாரு, மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவுடைய உளவுத்துறை CIA இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு என்று. ஆனா இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நரேந்திர மோடி அரசாங்கத்துல அமெரிக்காவுடைய உளவுத்துறையால டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண முடியல. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்த நாட்டில் இல்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அதனால நிறைய டூல் கிட்ஸை ஆக்டிவேட் பண்றாங்க. எப்படிலாம் நம்ம நரேந்திர மோடி அரசாங்கத்தை டார்கெட் செய்து அடித்தால் மக்கள் நம்புவாங்க, உண்மையிலே நரேந்திர மோடி அரசாங்கம் வீக் ஆகும், குறிப்பா ஒட்டுமொத்த இந்தியாவும் டீஸ்டபிளைஸ் ஆகும் என்று கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்றாங்க. அப்படி ஒரு இம்பார்ட்டன்டாக அவங்க எடுத்த ஒரு டூல் கிட் தான் அதானி டூல் கிட். நம்ம அதானியை டார்கெட் பண்ணா போறோம், அது மோடியவே டார்கெட் பண்ற மாதிரி ஆயிடும். அதானிங்கிற ஒரு நபரை நரேந்திர மோடி ப்ரொடெக்ட் பண்றாரு, காப்பாத்துறாரு, அதானி ஒரு கிரிமினல் தான் என்று இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறோம் என்பது தலையாய கடமையாக இருக்கு அவங்களுக்கு. மோடி and business tycoon Adani are close allies. Their fate is intertwined. Adani Enterprises tried to raise funds in the stock market but failed. Adani is accused of stock manipulation
and the stock collapsed like a house of cards. நவம்பர் 13, 2020 ஜார்ஜ் சாரோஸ்க்கு மிக நெருக்கமான ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில மோடிஸ் ராக்கெஃபெல்லர், கௌதம் அதானி அண்ட் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியா என்று ஒரு ஆர்டிகல் வெளியாகுது. இந்த ஆர்டிகல்ல ஓபனாகவே பிரதமர் மோடியை வலுவிழக்க செய்யணும்னா, வீக்கன் பண்ணணும்னா டார்கெட் அதானி என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 31, 2023 சரியாக G20 சம்மிட் இந்தியாவில் நடக்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட்ல என்ன தெரியுமா சொல்றாரு? OCCRP நிறுவனம் அதானிக்கு எதிராக தாக்கல் பண்ண அவர்களுடைய அறிக்கையை ஆதாரமாக கொண்டு அதானியை டார்கெட் பண்ணி ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு திரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, தொடர்ச்சியாக நமக்கே தெரியும் பாராளுமன்றத்தை எவ்வளவு நாட்கள் அதானி என்கிற பெயரை சொல்லி எதிர்க்கட்சிகள் செயல்பட விடாம தடுத்தாங்க. பிரஸ் மீட்லாக இருக்கட்டும், டிபேட்டுகளாக இருக்கட்டும், ட்வீட்டுகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அதானியை மட்டுமே டார்கெட் பண்ணி ஹிட் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதானியை டார்கெட் பண்றதுக்கு இவங்க எதை மேற்கோள் காட்டினாங்கன்னா OCCRP-னுடைய அந்த அறிக்கையை. OCCRP நிறுவனம் எப்பேற்பட்ட நிறுவனம் என்று நம்ம இப்பதான் பார்த்தோம். இப்ப தெரியுதா OCCRP-க்கும் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு உண்டான கனெக்ஷன்? அது மட்டும் இல்ல, இங்கேருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? என்னுடைய போனை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பெகாசஸ் என்ற இஸ்ரேலிய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எதிர்க்கட்சிகளுடைய தொலைபேசி என்பது ஒட்டு கேட்கப்படுகிறது என்று பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள். இவர் மட்டும் இல்ல, இந்தியாவில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்களுடைய போனை ஒட்டு கேட்டாரு. மோடியே ஒட்டு கேட்டாரு. இந்த மோடிக்கு வேற வேலை இல்லாம இவருடைய போனை ஒட்டு கேட்கறது தான் அவருக்கு வேலை மாதிரி இவங்க ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இதற்கும் காரணமாக இருந்தது இந்த OCCRP, ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் தான். ஸோ அதானியாக இருக்கட்டும், பெகாசஸாக இருக்கட்டும், அவங்க OCCRP அங்க ஊதுறாங்க, இவங்க இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அட் தி எண்ட் ஆஃப் த டே சுப்ரீம் கோர்ட்டே எல்லா அலிகேஷனையும் பேஸ்லெஸ் என்று புறந்தள்ளி விட்டது. பெகாசஸ் என்ற அந்த சாஃப்ட்வேர் மூலமாக யாரையுமே ஒட்டு கேட்கல என்பதை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வந்திருக்க முடியாது போன்ஸ், அதாவது எங்களுடைய போனை ஒட்டு கேட்டாங்க என்று யாரெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அந்த போனெல்லாம் ஒட்டு கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் அவருடைய போனை கொடுக்கவே மறுத்துட்டாரு. நீங்க கொடுத்தாதானே பாப்பீங்க. அப்போ தைரியமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என்னுடைய போனை ஒட்டு கேட்டாங்க என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எதற்காக நீதிமன்றத்தில் அவருடைய போனை கொடுக்கல என்பது அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். 2021, 22 ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா OCCRP தொடர்ச்சியாக பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமாக எதிர்க்கட்சிகளுடைய போன் தொலைபேசி என்பது ஒட்டு கேட்கப்படுது என்று நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி தள்ளினாங்க. இதை ஒரு ப்ராப்ளமாக இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலும் கும்மானமும் போட்டுட்டு இருந்தாங்க. 2023 இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 ஆர்டிகல்ஸ் OCCRP அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி மட்டுமே எழுதியிருக்கு. இந்தியாவில் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு அதானியுமே டார்கெட் பண்றதுக்கு முன்னாடி OCCRP நிறுவனம் ரஷ்யாவில் விளாடிமிர் புதினை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் எங்கெல்லாம் தேசியவாதிகள் ஆட்சி புரிகிறார்களோ அவர்களுடைய நாட்டிற்கு என்ன தேவை என்று பார்த்து செய்யக்கூடியவர்கள், யுஎஸ்னுடைய பிரஷருக்கு அடிபணியாதவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக ஏவி விடப்படக்கூடிய ஒரு கூலிப்படையாக OCCRP போல இன்னும் நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கு. ஸோ அப்படி யுஎஸ்னுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்னொரு அல்லக்கை தான் இந்த OCCRP நெட்வொர்க்கும். இவங்க மோடியும் அதானியும் மட்டுமே டார்கெட் பண்ணல, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் பார்ட்டியை பலமுறை இவங்க நேரடியாக ஆதரிச்சு ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க, பதிவிட்டிருக்காங்க. இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மாசு, ராகுல் காந்தி கிளாஸ், ராகுல் காந்தி யார் தெரியுமா, எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, என்னெல்லாம் போராட்டம் பண்ணார் தெரியுமா, நான் ரோட்ல உட்கார்ந்து இருந்தாரு, அங்க நடந்தாரு, இங்க நடந்தாரு என்று ராகுல் காந்திக்கு ஒரு PR ஏஜென்ட் மாதிரி நிறைய இடத்துல செயல்பட்டிருக்காங்க இந்த OCCRP நெட்வொர்க். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ யூரோப் பேஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்றதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் எதற்காக ஒரு நாட்டில் ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரை ப்ரமோட் செய்ய வேண்டிய அவசியம் தேவை அங்க எங்கேருந்து வந்துச்சு? காரணம், எப்படியாவது ராகுல் காந்தியை எங்க பதவிக்கு கொண்டு வந்து யார் யார் என்னென்ன செய்யணுமோ, ஃபாரின் ஃபோர்ஸஸ் இங்க என்னெல்லாம் செயல்படுத்த நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கட்டற்ற சுதந்திரமாக அவங்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் இங்க அதெல்லாம் செயல்படுத்தணுங்கிற ஆசை இவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட இருக்கு. இதை அப்பட்டமாக போட்டு உடைச்சது யாருன்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு மீடியா நெட்வொர்க்கான மீடியா பார்ட் நிறுவனம் தான். அவங்க தான் OCCRP நெட்வொர்க்கும் எப்படி யுஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் கனெக்டடா இருக்காங்க, இவங்களுக்கு யுஎஸ் உடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபண்ட் பண்ணுது என்பதை தெளிவாக அவர்களுடைய அறிக்கையில போட்டு உடைச்சிருப்பாங்க. மோடியும் அதானியும் சேர்ந்து இந்தியாவை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்க போறேன் என்று கொக்கரித்த ஜார்ஜ் சாரோஸ் ஃபண்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷனான OCCRPயும் அதானியை மோடியும் டார்கெட் பண்றாங்க. அதே இந்தியாவுடைய எதிரியான ஜார்ஜ் சாரோஸால ஃபண்ட் பண்ணப்பட்ட ஹிண்டன்பர்க் நிறுவனமும் அதானியை டார்கெட் பண்றாங்க.
இவங்கெல்லாம் எதற்காக அதானியை டார்கெட் பண்றாங்க என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எப்போது ஹிண்டன்பர்க் நிறுவனம் இரண்டாவது முறையாக அதானி குழுமத்தின் மேல மீண்டும் ஒரு ஹிட் ஜாப் நடத்தினாங்களோ அப்போதே நம்ம பதிவிட்டு இருக்கோம், ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஒரு சின்ன போர்ஷனை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கேன். 24th January 2023 அன்னைக்கு அதானி நிறுவனத்தை டார்கெட் பண்ணி ஹிண்டன்பர்க் நிறுவனம் அவங்களுடைய ரிசர்ச் வெளியிட்டது எல்லாருக்குமே தெரியும். அதானி நிறுவனம் ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஈடுபட்டாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் மேனிபுலேஷன் அலிகேஷனுக்கு அப்புறமா அதானியினுடைய ஸ்டாக்ஸ் வேகமாக விழ தொடங்கியது. இந்த ரிப்போர்ட் வந்த அடுத்த நாளே இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து 1.29 lakh crore மதிப்பிலான வெல்த் ஆனது வைப் அவுட் ஆச்சு. அண்ட் ஒரே மாதத்துல அதானி குழுமத்தினுடைய பங்குச்சந்தை மதிப்பு $150 பில்லியன் மேல வீழ்ச்சி சந்திச்சது. ஒரு வருடத்துல மட்டும் அதானி குழுமத்திற்கு 53,000 கோடிகள் லாஸ் ஆச்சு. அதானி குழுமத்தினுடைய 10 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 16.7 lakh crores வீழ்ந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் நினைக்கலாம் அதானிக்கு லாஸ் ஆகுது, இதனால உங்களுக்கும் எனக்கு என்னப்பா பிரச்சனை என்று சொன்னா, அதானியினுடைய பிசினஸ், அதானி எதெல்லாம் பிசினஸ் பண்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. அதானி குரூப் பாத்தீங்கன்னா ரயில், ரோடு, மெட்ரோ, ஆயில், கேஸ், பைப்லைன், போர்ட்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி, பேசிக்கலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல எதெல்லாம் நாட்டினுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான பங்கு ஆற்றுகிறதோ அந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல அதானி குழுமத்தினுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. சோ அதானியினுடைய சொத்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மூலமாக சூறையாடப்படுகிறது என்றால் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப வேகமா சென்று கொண்டிருந்த ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆக தொடங்கும் அப்படிங்கறத உணரணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதானி நிறுவனம் 34,000 கோடி மதிப்பிலான ஒரு ஃபியூச்சர் பெட்ரோகெமிக்கல் ப்ராஜெக்டை கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி அதானி குழுமத்திடம் 5,000 கிலோமீட்டருக்கும் மேல ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸ் செயல்படுத்துறதுக்காக நிறைய சாலை பணிகள்ல ஈடுபட்டு வந்தாங்க அதானி குழுமம். ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இந்தியாவுடைய ரெனியூவபிள் எனர்ஜி டார்கெட் 2030ஆம் ஆண்டு இந்தியாவுடைய டார்கெட் என்பது 500 கிகாவாட். இந்த 500 கிகாவாட்ல அதானி குழுமம் 2030ஆம் ஆண்டு 45 கிகாவாட் அவங்க மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 20 கிகாவாட் ரெனியூவபிள் எனர்ஜி அதானி குழுமத்தோடது ஆபரேஷனலா இருக்கு. பல மாநிலங்கள்ல அதானி குழுமம் தான் மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர ரயில், ட்ராக், போர்ட், மெட்ரோ, ஏர்போர்ட் என்று அதானி குழுமத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலையும், இந்தியாவுடைய வளர்ச்சி சார்ந்த ஒவ்வொரு துறையிலையும் இருந்து வருது. சோ ஒவ்வொரு முறையும் அதானி குழுமத்தை அட்டாக் பண்ணும்போது, அவர்களுடைய பங்குச்சந்தை மதிப்பு வீழும் போதும், அவங்களுடைய வெல்த் சூறையாடப்படும் போதும், இது அதானி குழுமத்துக்கு மட்டும் லாஸ் கிடையாது, இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மேல விழுந்த மிகப்பெரிய இடி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்மியாச்சுன்னா பிசினஸ் காஸ்ட் அதிகரிக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியாக இந்தியாவிலிருந்து விலக தொடங்குவாங்க. இது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், எக்கானமி வீழும் அண்ட் ஒட்டுமொத்த நாடும் டீஸ்டெபிளைஸ் ஆகும். சைனா பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி ஒவ்வொரு போர்ட்டாக அவங்க அக்வயர் பண்ணி இந்தியாவை சரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு கவுண்டர் தான் அதானி குழுமம் அக்வயர் பண்ணக்கூடிய போர்ட்ஸ். அதானி குழுமம் இது போன்ற போர்ட்ஸ் அக்வயர் பண்றது மூலமாக சைனாவுக்கு அது ஒரு பெனிஃபிட்டிங்கான கவுண்டராக மாறிக்கிட்டு இருக்கு. சோ இப்போ யோசிச்சு பாருங்க, அதானியினுடைய லாஸ் அப்படிங்கிறது வெறும் அதானியினுடைய லாஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய இழப்பு, என்னுடைய இழப்பு, ஒட்டுமொத்த நாட்டினுடைய இழப்பு. அப்கோர்ஸ் அதானி ஒரு பிசினஸ்மேன், ப்ராஃபிட் மோட்டிவ்ல தான் அவருடைய பிசினஸ் இருக்கும். ஆனா அவருடைய பிசினஸ் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணதுனால் அதை எதிர்ப்பதில் பாயிண்டே கிடையாது. ஒரு பக்கம் இது மாதிரி டைரக்டாக அட்டாக் செய்வது, மறுபக்கம் இந்தியாவுக்கே எதிராக இந்தியர்களுடைய மனசுல நஞ்சை விதிக்கக்கூடிய பல அறிக்கைகளை, பல ரிப்போர்ட்ஸை வெளியில விடுவது. உதாரணத்துக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளில விடணும். நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட இந்தியா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல 108வது இடத்துல இருக்கு, 110வது இடத்துல இருக்கு, நம்மளை விட எவ்வளவு நாடுகள்லாம் முன்னாடி இருக்கு தெரியுமா, இந்த நாடுலாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்குன்னு பிக் பாஸ்ல பேசுற ஞாபகம் இருக்கா? இதை உருவாக்குவதும் டீப் ஸ்டேட்னுடைய ஒரு வேலை தான். ஒரு பக்கம் இந்தியாவை சிறுமைப்படுத்த வேண்டும், இந்தியர்களிடையே இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்து மேல ஒரு நம்பிக்கையின்மையை கிரியேட் பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ளக்காரன் சொல்லிட்டாம்பா அப்ப கரெக்டா தான் இருக்கும் என்ற ஒரு மனப்பான்மை இன்று வரை இருக்கிறது. ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ஒன்று கிளப்பி விடுறது. இன்னொரு பக்கம் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்று ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் என்கிற அமைப்பை யூஸ் பண்ணி அவங்கள வச்சு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ண வேண்டியது. அப்படி ரிலீஸ் பண்ணி இந்தியாவில் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரமே இல்லை என்று ஒரு கட்டுக்கதையை எழுத வேண்டியது. அந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல பெண் பத்திரிகையாளர்களையே பேன் பண்ண ஆப்கானிஸ்தான் கூட இந்தியாவுக்கு மேல இருக்கும் பொசிஷன்ல.
இதெல்லாம் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலுமே அதையும் எடுத்து இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வெக்கமே இல்லாம பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாரா ஃபண்ட் பண்றான்னு பார்த்தோம்னா அகைன் யூஎஸ் டீப் ஸ்டேட் அமைப்புகளான ராக்கெஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ஓம்டிஆர் நெட்வொர்க் என்று இதே டீப் ஸ்டேட் நெட்வொர்க் தான் இந்தியாவுக்கு எதிராக பல்முனை தாக்குதலை பல்வேறு வடிவத்தில் அவங்க செய்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மக்கள் அன்அவேரா இருக்காங்க. ஐயோ, இந்தியாவில் பத்திரிகையாளர்கள் சுதந்திரமே கிடையாது என்று இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க. அவங்க ரிப்போர்ட் வெளியில விடுவாங்க, அவங்களுடைய மவுத் பீஸாக இங்க எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க. இந்த ஒரு எக்கோசிஸ்டம், இந்த மாடஸ் ஆபரண்டி புரிஞ்சுதுன்னா எப்படி இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒரு பிளான்ட் ரீதியில நரேந்திர மோடி அரசாங்கத்தை தாக்கிக்கிட்டே இருக்காங்க என்பதும் புரியும். இந்த பல்முனை தாக்குதல் எல்லாத்தையுமே இவங்க எப்ப தெரியுமா ரிலீஸ் பண்ணுவாங்க? பிளான் பண்ணி சரியாக இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எப்போதெல்லாம் கூடுகிறதோ இந்தியாவுடைய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு ஹோப்போட மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கூடுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாகவோ அல்லது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், அதானிக்கு எதிரான ஹிட்ஜாப், பெகாசஸ் என்று அனைத்தையுமே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுற்றி இவங்க பிளான் செய்வதற்கான நோக்கம் என்னன்னா இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணி இங்க ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தணும் என்பது அல்டிமேட் கோல். அதனுடைய முதற்படியாக சட்டம் இயற்றக்கூடிய இடமான நாடாளுமன்றத்தை முடக்கிவிட்டால் இந்தியாவுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதில் எவ்வளோ சிக்கல் ஏற்படும், தடைகள் ஏற்படும். வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா இந்தியாவுக்கு எவ்வளோ தேவை, நீட் ஆஃப் த ஹார் என்று தெரியும். ஆனால் அதை செயல்படுத்த விடாமல் எவ்வளோ காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளோ காலம் தாழ்த்தி இந்தியாவையே முடக்கி பல யுக்திகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், எதிர்க்கட்சி எம்பிக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஃபாரின் அஜெண்டாவை கேரி பண்ணிக்கிட்டு அவர்களுடைய அந்த பேச்சுக்கு சொல்லுக்கு இணங்க இவங்க இங்க பாராளுமன்றத்தை நடைபெற விடாமல் ரக்கஸ் கிரியேட் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களுடைய விசுவாசம் யாருக்கு? இவங்க இந்தியாவில் என்ன செய்ய முற்படுறாங்க? இவங்க ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சியாக என்றாவது செயல்பட்டிருக்காங்களா? இங்க அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இவர்கள் சிறந்த தேசியவாதிகளா இல்ல இவர்கள் சிறந்த தேசியவாதிகளா, இந்த நாட்டிற்கு என்ன தேவை, நாட்டினுடைய டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் இவங்களா இல்ல இவங்களா என்றால் மக்களுக்கு சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க அரசியல் எப்படி இருக்குன்னா இவங்க நேஷனலிஸ்ட், இவங்க ஆன்டி நேஷனலிஸ்ட், ஈஸியா மக்கள் சூஸ் பண்ணிடுவாங்க இவங்க தான். இவங்களுக்கு போட்டியே கிடையாது. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இங்கு தேச விரோத சக்திகள் எல்லாத்தையுமே எதிர்த்து கொண்டு சர்வதேச கான்ஸ்பிரசி சதியுமே தாண்டி பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் இப்போது சர்வ வல்லமை பொருந்தியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா இது நிரந்தரம் கிடையாது. ஒரு பெரிய ஆலமரமா இருந்தா கூட சின்ன சின்னதா வெட்டி 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 என்றாவது ஒரு நாள் சாய்த்து விடலாம். அது மாதிரிதான் நரேந்திர மோடி அவர்கள் இப்போது எவ்வளவு வல்லமை பொருந்தியவராக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ச்சியாக இது போன்ற டீப் ஸ்டேட் நெட்வொர்க்லேருந்து இன்டர்னல் எனிமீஸ்லேருந்து தாக்கிக்கிட்டே இருந்தார்னா இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது தகர்ந்து போச்சுன்னா இந்த நாடு, இந்த பங்களாதேஷ் நடந்தது இல்லையா, அதே மாதிரியான விஷுவல்ஸை இந்தியாவில் கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக ஆகிவிடும். அதனால தான் சொல்றோம், இந்த இடத்துல அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்தியாவை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோட பல்வேறு சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் மோடிஜி என்ற ஒரு உறுதியை அவருக்கு அளிக்க வேண்டும். மக்கள் நரேந்திர மோடி அவர்களோட உறுதுணையாக நின்றால், ஒரு சாலிட் சப்போர்ட்டாக நின்றால், என்ன ஆனாலும் எங்களுடைய பிரதமரை விட்டு விலக மாட்டோம் என்று நின்றால் இங்கு ஒரு ஓசிசிஆர்பி கிடையாது. ஓசிசிஆர்பி போல ஆயிரம் ஓசிசிஆர்பி வந்தாலும் அவர்களுடைய அப்பனே வந்தாலும் இங்கு பாரதத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி விடைபெறுவதற்கு முன்னாடி சமீபத்தில் நடந்த அதானி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் எப்படி ஒரு டூல் கிட், கம்ப்ளீட்டான டூல் கிட், அதுவும் அமெரிக்காவுடைய டூல் கிட், இங்கு எப்படி அமெரிக்காவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஒரு சில நபர்கள் காசை வாங்கி கொண்டு செயல்பட்டார்கள் ஒரு சில நபர்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக ரொம்ப டீட்டெயிலாக பேசவிருக்கும். அதான் தான் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் டு பேசுமா பேசு அண்ட் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோவை அதிகபட்சமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு ஷேர் என்பது எங்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். ப்ளஸ் இந்த தேசத்திற்கு எதிராக எவ்வளோ ஹிட்ஜாப்ஸ் நடக்குது, இந்த தேசத்தை அழிக்க வேண்டி எவ்வளோ சக்திகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் ஒரு மனிதன், மோடி என்ற ஒரு மனிதன் எப்படி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை மக்கள் மத்தியில் உரையாட வேண்டிய கடமை இருக்குது. அதற்காக தான் சொல்கிறோம், ப்ளீஸ் ஷேர் மேக்ஸ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக அதானி டூல் கிட் குறித்து பேசவிருக்கிறோம். வணக்கம், வந்தே மாதரம்.
பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.